யோசேப்பு பிறந்த பிறகு யாக்கோபு லாபானிடம், இப்போது என்னை என் சொந்த நாட்டிற்கு போக அனுமதிக்க வேண்டும். எனக்கு எனது மனைவிகளையும் குழந்தைகளையும் தாருங்கள். நான் 14 ஆண்டுகளாக அவர்களுக்காக உழைத்திருக்கிறேன். நான் நன்றாக உழைத்தேன் என்பதும் உங்களுக்கு தெரியுமே என்றான். லாபான், என்னையும் ஏதாவது சொல்லவிடு. உன்னால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நான் அறிவேன். நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்று சொல், நான் தருவேன் என்றான். நான் உங்களுக்காக கடினமாக உழைத்ததை நீங்கள் அறிவீர்கள். நான் கவனித்ததால் உங்கள் மந்தைகள் பெருகியுள்ளன. நான் வந்து சேர்ந்தபோது உங்களிடம் குறைவான எண்ணிக்கையிலேயே மந்தைகள் இருந்தன. இப்போது ஏராளமாக உள்ளன. எப்பொழுதும் உங்களுக்காக ஏதாவது வேலை செய்தேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். இப்பொழுது நான் எனக்காக உழைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. நான் சொந்தமாக வீடு கட்டிக்கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு லாபான், நான் என்ன தர வேண்டும் என்று கூறு எனக் கேட்டான். யாக்கோபு அவனிடம், நீங்கள் எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். நான் செய்த வேலைக்கு மட்டும் சம்பளம் கொடுங்கள். இந்த காரியம் மட்டும் செய்யுங்கள். நான் திரும்பிப் போய் உங்கள் மந்தையை கவனித்துக் கொள்கிறேன். அவற்றில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் இன்று பிரித்து விடுகிறேன். ஒவ்வொரு கருப்பு இன ஆட்டையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். புள்ளியும் வரியும் உடைய ஒவ்வொரு பெண் ஆட்டையும் எடுத்துக்கொள்கிறேன். இதுவே என் சம்பளமாயிருக்கும். நான் நேர்மையானவனாக இருக்கிறேனா இல்லையா என்பதை எதிர்காலத்தில் எளிதில் கண்டுகொள்ளலாம். அப்பொழுது நீங்கள் எனது மந்தையை வந்து காணலாம். புள்ளியும் வரியுமில்லாத ஆடுகளைக் கண்டால் அவை என்னால் திருடப்பட்டதாக கொள்ளலாம் என்றான். நான் இதற்கு ஒத்துக்கொள்கிறேன், நீ கேட்டபடியே தருகிறேன் என்று லாபான் கூறினான். அன்று லாபான் புள்ளி உள்ள ஆட்டுக்கடாக்களையும் ஆடுகளையும் பிரித்து மறைத்து விட்டான். கருப்பு ஆடுகளையும் தனியாக பிரித்து மறைத்தான். அவற்றை தன் மகன்களிடம் கொடுத்து கவனிக்கும்படி சொன்னான். அவர்கள் புள்ளி ஆடுகளையெல்லாம் 3 நாள் பயண தூரத்திற்கு தனியாக கொண்டு போனார்கள். மிஞ்சியவற்றை யாக்கோபு கவனித்துக் கொண்டான். புள்ளியோ வரிகளோ கொண்ட ஆடுகள் எதுவும் யாக்கோபிடமில்லை. எனவே அவன் பச்சையாக உள்ள புன்னை, வாதுமை, ஆர்மோன் மரக் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்தான். அவற்றை அவன் ஆடுகள் தண்ணீர் குடிக்கும் இடங்களில் போட்டு வைத்தான். அவை தண்ணீர் குடிக்கும்போது கடாவும் ஆடும் இணைந்தன. ஆடுகள் அந்த கிளைகளுக்கு முன்னால் இணைந்ததினால் அவை கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டன. யாக்கோபு மந்தையிலிருந்து புள்ளிகளும் கருப்பும் உள்ள ஆடுகளை தனியாக பிரித்தான். அவற்றை லாபானின் ஆட்டிலிருந்து தனிப்படுத்தினான். பலமுள்ள ஆடுகள் இணையும் போது அவற்றின் கண்களில் படுமாறு மரக்கிளைகளை கால்வாய்க்கரையில் போட்டு வைத்தான். ஆனால் பலவீனமுள்ள ஆடுகள் இணையும் போது போட மாட்டான். அதன் குட்டிகள் எல்லாம் லாபானுக்கு உரியதாயிற்று. பலமுள்ள ஆடுகளின் குட்டிகள் எல்லாம் யாக்கோபுக்கு உரியதாயிற்று. இவ்வாறு யாக்கோபு பெரும் பணக்காரனானான். அவனிடம் பெரிய மந்தை இருந்தது. அதோடு வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் சொந்தமாயின.